ஆசீர்வாதம்ன்றது வெறும் பொருளாதாரத்தில் பெரிய கார் வாங்குறதோ பணம் வாங்குறதோ இல்லைங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது. ஆசீர்வாதம்னா யாருன்னா ஒரு மனுஷன் தேவனோட க்ளோஸா இருக்கிறான்னு அர்த்தம். இன்னைக்கு கர்த்தர் உங்க வீட்டை ஆசீர்வாதமாய் மாற்றுவாரா? உங்க வீட்டின் மேல் இருக்கிற சாப கட்டுகள் உடைக்கப்படுவதா? இனி ஒரு சாபமும் இராது. உங்க வீட்டுல இருக்கிற எல்லா முட்களையும் கர்த்தர் எடுத்து போடுகிறார். இந்த உலகத்துக்கே நீங்க தான் ஆசீர்வாதமா இருக்க போறீங்க. ஆண்டவர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற. Deuteronomy 11:26. இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். உபாகமம் 11:26 சொல்கிறது, உனக்கு முன்னாடி நான் என்ன வைக்கிறேன்னா ஆசீர்வாதத்தையும், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க முன்னாடி ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இட்ஸ் யோர் சாய்ஸ். நீங்க எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதுல தான் உங்க வாழ்க்கை நகரும். உங்களுக்கு முன்னாடி 2 பாத்து இருக்குது. நடுவில் ஏசப்பா நின்றுக்கிட்டு உங்களை பார்த்து சொல்றார், உனக்கு ஆசீர்வாதம் வேணுமா சாபம் வேணுமா? அவனுக்கு முன்னாடி 2ஐயும் வைக்கிறேன். நீங்க என்ன சொல்ல போறீங்க? அதனாலதான் யாக்கோபு உணர்ந்துகிட்டான், எனக்கு பணம் இருக்கிறது பெருசு இல்ல, எனக்கு 2 மனைவி இருக்கிறது பெருசு இல்ல, பிள்ளைகள் இருக்கிறது பெருசு இல்ல, எனக்கு உங்க ஆசீர்வாதம் தான் வேணும். அதனாலதான் அவர் காலை பிடிச்சு கெஞ்சினாரு. ஆதியாகமம் 32:26 நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. Unless you bless me, I am not going to leave you. இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்கணும். ஆண்டவரே, நீங்க என்ன ஆசீர்வாதமா மாத்திர வரைய இந்த ஆராதனை விட்டு நான் போக மாட்டேன். இன்னைக்கு எனக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும். என் சரீரத்தில் இருக்க அந்த சாபமான கட்டிகள் விலகட்டும். என்னுடைய வாழ்க்கையில் இருக்க வறுமை விலகணும். எல்லா மலட்டு கற்பங்கள் திறக்கணும். உங்க வாழ்க்கையில் இருக்க வனாந்தரங்கள் வயல்வெளியாய் மாற வேண்டும். இதற்கு கர்த்தர் இன்னைக்கு உங்களை மாற்ற வேண்டும். ஆண்டவராகிய இயேசு எருசலேமுக்கு வந்தார். பாம் சண்டை இன்னைக்கு குருத்தோலைகளை ஏந்திரம்ல. இது எங்க நடந்துச்சு? மத்தேயு சுவிசேஷம் 21 நம்ம வாசிக்கிறோம். அந்த 1 இருந்து ஆண்டவராகிய இயேசு எப்படி எருசலேமுக்கு வந்தார். முதல்ல அவர் என்ன செய்தார்னா, அவர் தம்முடைய சீஷர்களை முன்பாக அனுப்பி, அந்த பட்டணத்துக்கு போங்க, அங்கே ஒரு கழுதை கட்டப்பட்டிருக்கும், கழுதையும் கழுதை குட்டியும் கட்டப்பட்டிருக்கும், அதை கட்ட விழுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படின்னாவே அது ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. ஏதோ ஒன்று கட்டப்பட்டதை கர்த்தர் ரிலீஸ் பண்ண விரும்பினார். யாராவது ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப சரியா தானே இன்னைக்கு நம்ம சாபத்தை பத்தி டீல் பண்றோம். உங்க லைஃப்ல எதையெல்லாம் சாத்தான் கட்டி வச்சாரோ அதை கர்த்தர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாராவது சொல்லுங்க, I receive it. I receive it. நான் சொல்ல ஒவ்வொரு தடவையும் நீங்க என்ன சொல்ல போறீங்க? I receive it. எப்பெல்லாம் ஆசீர்வாதம்னு சொல்லணும், நீங்க உடனே சொல்லணும், I receive it. இப்படி சொல்லுங்க, I receive it ன்னு சொல்லுங்க. இல்ல தலை மேல கையை வச்சு I receive it ன்னு சொல்லுங்க. நீங்க சொல்ல உங்க வாழ்க்கைக்குள்ள இறங்கும். ஏன்னா வாயின் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, வாயில என்ன சொல்றீங்களோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்களும் நானும் பேசுற வார்த்தைகளை ஆண்டவர் கணக்கு எடுத்தாருன்னா, சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது. சாபத்தினுடைய காரணமே the words that we speak. சிலர் மேல் நாம் பேசுகிற வார்த்தைகள், சில இடத்துல செய்கிற உடன்படிக்கை, லவ் பண்ணும்போது சொல்லிடுறது, சாகிற வரைக்கும் உன்னை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு கையில் கீறிடுறது, சாகிற வரைக்கும் அவன் ஆவி உன்னை துரத்திக்கினே இருக்கும். நீ சும்மா ஒரு நாள் கையை கீசின்னு இருப்ப, ஆனால் அது காலத்துக்கு உன்னை பின்னாடி தொடர்ந்து வரும். அது சோல்ட்டையா மாறிடும். அன்பனுடைய பிள்ளைகளே, நீதிமொழிகள் புஸ்தகம் 26:2 வாசிங்க. அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும், தகைவலான் குருவி பறந்து போவது போலும், காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. அப்ப காரணத்தோடு வருகிற சாபம் தங்கும். சோ முதல் ஆராதனையில எப்படி நாம் தேவனை விட்டு விட்டு விக்கிரகத்தையும் அல்லது வேறு பொருட்களையும் நம்முடைய வாழ்க்கையில
நாம் முதன்மையாக வைத்து வணங்கும் போது அது ஆண்டவருடைய 10 கட்டளைகளில் முதல் கட்டளைக்கு நேர் எதிர்மறையாக இருப்பதினால் அந்த சாபம் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் இறங்கி வருகிறது. எப்போதுமே கர்த்தரை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கணும். யாராவது ஆமேன்னு சொல்லுங்க. சங்கீதக்காரனுடைய தாவீதுடைய அந்த ரிச்சஸை பற்றி நாங்கள் ரீசெண்டாக பார்த்தோம். ஏங்க எலான் மஸ்க்கு, அதுக்கப்புறமா ஜெஃப் பீசோஸு, இவங்க எல்லாருடைய சொத்தை பார்க்கிலும் தாவீதுக்கு அதிகமான சொத்து இருந்துச்சு. டன்னு கணக்கில் கோல்டு வச்சுருந்துருக்கிறாருங்க. அவர் வேர்ல்டுலேயே இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ கோல்டு வச்ச ஒரே ஆசாமி அவராக தான் இருப்பார். 50 லட்சம் கோடி கோல்டு, 8 லட்சம் கோடி சில்வர் வச்சிருந்திருக்கிறாரு. இவங்க எலான் மஸ்க்கு, ஜெஃப் பீசோஸு, இவங்க எல்லாரையும் சேர்த்தா கூட 70,000 கோடி தான் வருமா. அவங்களதுலாம் அவ்வளோ கம்மி. ஆனால் இவங்க எல்லாரை விட பாருங்களேன், கிங்கு டேவிட் தான். கிங்குனா சும்மாவா? மற்றவங்களாம் பார்த்தீங்களா 15 லட்சம் கோடி, 16 லட்சம் கோடி அதுதான் வச்சிருக்கிறாங்க. ஆனால் இவங்க எல்லாரும் சேர்த்தா கூட நம்ம கிங்கு கிட்ட வரவே முடியாது. தாவீதை ஆசீர்வதித்தவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. சொல்லுங்க ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு அப்படி மாற போறீங்க? அவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வீட்டில் இருக்கிற ஓட்ட பொத்தலான உங்க பைய கர்த்தர் மாத்த போறார். உங்க பிசினஸ் ஆசீர்வாதத்தை வர்த்திக்க போறார். இன்னும் நீங்க செய்வதெல்லாம் வாய்க்க போகிறது. ஐ ரிசீவ் இட். யாராவது சொல்லுங்க. ஆனால் அந்த சங்கீதக்காரனாகிய தாவீது கரெக்டாக சொல்றாரு, நான் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை மட்டும் வச்சிருக்கணும். பிஸ்னஸை கொடுப்பாரு, வேலையை கொடுப்பாரு. சண்டே தான் உங்களை வர வைப்பாங்க. உங்களை எப்படி பிசாசு சூழ்ச்சி பண்ணுவான்னா, எது யாரால வந்துச்சோ அவரை விட்டுட்டு வந்த ஆசீர்வாதத்தை முதன்மையாக வைக்கிறதுக்கு பிசாசு உங்களை ட்ரை பண்ணுவான். விடவே கூடாது. உங்களை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சிருப்பாரு. ஆனால் ஊழியம் செய்ய முடியாதபடி பிஸ்னஸ் வரும். அப்போ எதை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்கன்னு கர்த்தர் பார்ப்பாரு. ஆசீர்வாதமா சாபமா? முதல்ல என் பிள்ளை யாரை தேடுறான்னு பார்ப்பாங்க. அப்போ ஆசீர்வாதம்ன்றது வெறும் பொருளாதாரத்தில் பெரிய கார் வாங்குறதோ பணம் வாங்குறதோ இல்லைங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவாங்க? பரலோக நம்பிக்கை உடையவர்களாக இருப்பது. ஆகவேதான் ஆசீர்வாதம்ன்றது அது ரொம்ப புனிதமான ஒரு வார்த்தை. ஆசீர்வாதம்னா யாருன்னா ஒரு மனுஷன் தேவனோட க்ளோஸா இருக்கிறான்னு அர்த்தம். யாரெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவன்னா யாரு? அவன் ஆண்டவரோடு கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிறவன். ரொம்ப க்ளோஸா இருக்கிறவன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? ஆண்டவருக்கு பிரியமானவங்க எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதனாலதான் உபாகமம் 23:5 ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக. உங்கள் மேல தேவனுக்கு அன்பு இருக்கணும். அப்படின்னா நீங்க அவர்கிட்ட அன்பு கூறணும். சும்மா வாயில அன்பு கூறுவேன் பாடினா போதாது. உங்க எல்லாத்துலயும் ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு விளங்கணும். அதுக்கு உங்க வாழ்க்கை இருக்கிற விக்கிரகத்தை விளக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? அது ரெண்டாவதாக நாங்கள் காலையில் ஃபர்ஸ்ட் சர்வீஸில் பார்த்தோம். இந்த மந்திரம் வாதிக்கிட்ட போகிறது, மந்திர தாயத்துக்களை எடுப்பது, குறி சொல்றதை கேட்கறது. உபாகமம் 18ஆம் அதிகாரம் 10-12 வசனம். தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடிக்க பண்ணுகிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், சன்னதக்காரனும், மாயவித்தைக்காரனும், செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். உங்களுக்குள்ள அந்த மாதிரி ஆட்கள் இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். அவன் அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுகிறார். நல்ல கவனிங்க, ஆண்டவர் ரொம்ப கிளியரா இருக்கிறார். அவருடைய இன்டென்ஷன் என்னன்னா, நீங்க எப்போதுமே என்கிட்ட வந்து கேட்கணும். கண்மலையாம் கிறிஸ்து கிட்ட வரணும். அதை விட்டுட்டு வெடிப்புள்ள தொட்டிகளை பார்த்து போகக்கூடாது. அவர்தான் ஜீவ நதி. சொல்லுங்க ஆமென். பைபிள்ல அநேக ராஜாக்களை கர்த்தர் சபித்ததும் அவர்களை தண்டித்ததும் ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் அபிஷேகம் கொடுத்தார்.
அவர் சாமுவேலை சந்தித்த போது கீழே விழுந்து வேறு மனுஷனா மாறினாரு, அந்நிய பாஷை பேசினாரு. ஆனா அவர் மனசுல பொறாம எரிச்சல் வந்தபோது தேவன் சத்தத்தை கேட்கலன்னு ஒரு சூனியக்காரி வீட்டுக்கு போய் சாமுவேலின் ஆவியை எழுப்பி வர சொல்லி கேட்கிறார். அவருடைய பெயர் சவுல் ராஜா. அவர் போய் ஒரு சூனியக்காரி வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறார். இஸ்ரவேல்ல ஒரு தேவன் இல்லையா, தீர்க்கதரிசி இல்லையா? ஆனா இவர் கன்சிஸ்டண்டா ஆண்டவர் விட்டு தூக்க போக 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 கர்த்தருடைய சத்தத்தை கேட்காதனால இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க குறி சொல்ல கேட்கறாங்க. அவங்க ஜாதகத்தை எடுத்து போய் பார்க்கறாங்க. இதெல்லாம் பயங்கர தப்பு. அதுல பாருங்க, நாள் பார்க்குதல் இது பயங்கரமான தப்பு. சவுலுடைய முடிவு என்ன தெரியுமா இருந்துச்சு? அவர் தற்கொலை செய்து மரித்தார். அவர் காயப்பட்டார். ஒருத்தன் தன்னை வெட்ட சொன்னார். பட்டயத்தை நட்டி அந்த பட்டயத்தின் மேல விழுந்து தற்கொலை பண்ணி சவுல் செத்தார். இந்த மாதிரி அஞ்சனம் பார்க்குறவங்ககிட்ட நாள் ஜோசியம், நாடி ஜோசியம், முக ஜோசியம், பாத ஜோசியம் விதவிதமா இப்ப வந்துருச்சு. அதே மாதிரி இந்த ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டுக்கு போறேன்னு சொல்லி அங்க போய் நீங்க பலவிதமான காரியங்களை உங்களுக்கு முன்னாடி இருக்கும். அந்த விக்கிரகங்கள் மூலமாய் அவர்கள் ஜெபித்து அல்லது அவங்க பூஜைகள் செய்து உங்களுக்கு கொடுக்கிறதுனால உங்களுக்கு சுகம் கிடைக்கும் நினைக்கிறீங்களா? ஜீவனுள்ள தேவன் உங்களுக்காக சிலுவையிலே தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த ஆட்டுக்குட்டியானவர் உங்க பாவங்களை மன்னித்ததுனால உங்க வாழ்க்கை சாபத்தையும் சேர்த்து மன்னித்திருக்கிறார். யாராவது ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு சாமி கழுதையின் மேல ஏன் வந்தாரு? ஏன்னா உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வந்தார். குதிரை மேல ஒரு வீரன், ஒரு ராஜா குதிரை மேல வந்தா அந்த பட்டணத்துக்கு விரோதமா வராரு, அதுக்கு நியாய தீர்க்க வராருன்னு அர்த்தம். எருசலேமை பார்த்து ஆண்டவர் குதிரையில வரல, கழுதையின் மேல வந்தார். சக்கரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே ஏற்கனவே அவர் இப்படிதான் வருவார்னு சொல்லி எழுதப்பட்டிருந்துச்சு. சகரியா 9:9. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேல் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு உங்ககிட்ட இப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டியில் அவர் வரும்போது அவர் சொல்றத கேட்டு மனம் திரும்பிடணும். அவர் எருசலேமை பார்த்து அந்த கழுதையின் மேல் வரும்போது வழியில ஒரு ஸ்டாப் ஒன்று இருக்கிறார். இன்னைக்கு நீங்க எருசலேமுக்கு என் கூட வந்தீங்கன்னா மவுண்ட் ஆஃப் ஆலிவ்ஸில் மேலே இருக்கிற அந்த இடத்துல இருந்து கீழே அந்த கழுதையில் அவர் பெத் ஃபேஜ் அப்படின்ற இடத்துல அவர் ஏறி கழுதையில் உட்காந்து அப்படியே அந்த கழுதையில் அந்த மலையிலேருந்து கீழே இறங்குற அந்த பகுதி இருக்குது. அப்போ ஆண்டவராக இயேசு அந்த கழுதையில் ஏறி அப்படி வரும்போது அவர் கீழே ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து அவர் எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார். எதற்காக ஆண்டவர் கண்ணீர் விடுகிறார்? சந்தோஷமா ஓசனான்னு பாடினாங்களே, இவர் ஏன் கண்ணீர் விட்டுட்டார்? அவர் கண்ணீர் விட்டதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அவர் கண்ணீர் விட்டு அழுது என்ன சொன்னார் தெரியுமா? எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் சட்டைகளின் கீழே சேர்ப்பது போல உங்களை சேர்த்துக்கொள்ள மனதாக இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை ப்ரொனவுன்ஸ் பண்ணார். என்ன சாபம்? உன்மேல் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாமே தகர்க்கப்பட்டு போகும்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன அந்த சாபம் தீத்துராயன் 70வது நூற்றாண்டில் கிபி 70 AD அதுல ரோம பேரரசன் தீத்துராயன் டைட்டஸ் வந்து எல்லாத்தையும் இழிச்சு போட்டான். எருசலேமை கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணி போட்டான். காரணம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வந்த சாபம். ஓசனான் பாடினவங்க ஒரே 4 நாள்ல அவரை சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லி அவருக்கு விரோதமாய் பேசினாங்க. அன்புடைய பிள்ளைகளை, ஒரு நாளும் கர்த்தருக்கு விரோதமா நம்ம மாறவே கூடாது. மாறவே கூடாது. யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க.
மத்திய 24 அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் இவைகளையெல்லாம் பார்க்கிற இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். எவ்வளோ வருத்தத்தோடு பேசியிருப்பார் ஆண்டவர். அந்த சாபத்தை எருசலேம் மேலே பேசினது அவர் வேணும்ட்டே பேசலை, ஆனால் தன்னை ரிஜெக்ட் பண்ணவங்களுக்கு வரவேண்டிய அந்த சாபத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் ரூல்ஸை ஃபார்ம் பண்ணுறவர், அவரே ரூல்ஸை மீறுறவர் கிடையாது. அதனால தான் பாருங்கள், ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தையும் வைக்கிறாரு, சாபத்தையும் வைக்கிறாரு. எதை நம்ம சூஸ் பண்ணுறோமோ அதான் நமக்கு வரும். சொல்லுங்க ஆமென். மூன்றாவது மிக முக்கியமானது என்னென்னா, பெற்றோரை கன ஈனம் படுத்தினால் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. பெற்றோரை கன ஈனப்படுத்தக்கூடாது. ஒரு நாளும் உங்கள் பெற்றோரை நீங்கள் அவமதிக்கவே கூடாது. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னென்னா, உங்கள் தாயையும் தகப்பனையும் நீங்கள் என்ன பண்ணணும்? கனம் பண்ணணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கனம் பண்ணணும். யாத்திராமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. யாராவது ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உங்கள் நாட்கள் நீடித்திருக்குன்னா, நீங்கள் நீண்ட நாள் உயிரோடு இருக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணுமா? தாயையும் தகப்பனையும் அப்பாவை பார்த்து பெருசுன்றது, அம்மாவை பார்த்து தாய் கிழவின்றது, இதெல்லாம் சொன்னீங்கன்னா ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பார்? சும்மா இந்த சினிமா டயலாகெல்லாம் வீட்டில் வந்து சொல்லக்கூடாது. ரீல்ஸை பார்த்துட்டு அம்மா அப்பாவை பார்த்து உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, கம்னு கிடங்க, ஓரமாக இருங்க. வயதான போது உன் தாயை தள்ளி வைக்காத. உன் தகப்பனை வேதனைப்படுத்தினா, அவங்க மனசு வேதனைப்பட்டுட்டாங்கன்னா அவங்களுடைய சாபம் ரொம்ப பவர்ஃபுல். உங்கள் அப்பா அம்மாவை வயசான காலத்தில் கொண்டு போய் ஓல்டு ஏஜை உங்களை விட்டுறாதீங்க. அவங்க தனியாக தவிச்சு உங்கள் பேரில் அவங்க மனம் கசந்து இறந்தாங்கன்னா அதை விட கொடிய சாபம் எதுவுமே இருக்காது. அவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டுறக்கூடாது. உங்கள் பெற்றோர் உங்களுக்கு மிகவும் முக்கியமானவர்கள். உங்கள் பெற்றோர் மட்டும் இல்லை, உங்கள் கணவனுடைய பெற்றோரும் உங்களுக்கு தாய் தகப்பன் தான். வேதத்தை தெளிவாக போட்டிருக்குது. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிற எவனும் கொலை செய்யப்பட கடவன். அவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் சபித்தான், அவன் மேல் இருப்பதாக. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரு நாளும் சபிக்காதீங்க. உங்க பெற்றோரை சபிக்காதீங்க. அட் த சேம் டைம் உங்க பெற்றோருடைய போட்டோவுக்கு மாலை போட்டு லைட்டு வைக்காதீங்க. ஓவராகவும் பண்ணிடக்கூடாது. அம்மா தாயே நீ தான் என்கிட்ட. ஒரு அம்மா வந்தாங்க, பயங்கர பிசாசு, துரத்துனா ஆண்டவர் சொன்னார் ரூட்டை கண்டுபிடிமானே அப்படின்னார். அப்போ எனக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டார், ரூட்டை காமிங்க ஆண்டவரே. அப்போ எனக்கு ஆண்டவர் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமை காமிச்சார். அப்போ நாங்கள் அந்த அம்மாட்ட கேட்டேன், உங்கள் வீட்டில் ஒரு ஃபோட்டோ இருக்குதாமே? ஆமாம். அந்த ஃபோட்டோ உங்கள் அம்மாவுடைய ஃபோட்டோவா? ஆமாம் ஐயா. அந்த ஃபோட்டோ கிட்ட என்ன பண்ணுவீங்க? நான் போய் அம்மாட்ட பேசுவேன், அம்மா என்கிட்ட பேசுவாங்க. என்னது? நான் போய் அம்மா கிட்ட பேசுவேன், அம்மா எனக்கு பதில் கொடுப்பாங்கய்யா. மேலே பூ வச்சிருப்பேனா, ஏதாவது எனக்கு நடக்கணும்னா அப்படி கையை நீட்டுவேன், பூ விழுந்துடும். அது ஃபேன் காத்துல பறந்து விழுகுது. அது விழுந்துருச்சுன்னா எனக்கு அப்படியே நடந்துடும். அந்த அம்மா ஃபோட்டோவில் அம்மா இல்லை, அம்மா அடக்கம் பண்ணி உள்ளே போயிட்டான். அம்மான்ற ஃபோட்டோக்கு பின்னாடி ஒரு அசுத்தாவி நின்றுக்கிட்டு அம்மான்னு நீ கூப்பிட்டோன்னே வந்து வாமகளேன்னு கூப்பிடுது. ஒரு நாளும் செத்தவங்களுக்கு ஃபோட்டோ வைக்கிறீங்கிறதே தப்பு. அப்படியே வச்சிங்கனாலும் அதுக்கு லைட்டு வச்சு மாலை போட்டு அதை கும்பிட்டீங்க, அதுக்கிட்ட பேசுனீங்க, அது ஆண்டவருக்கு பெரிய கோபம். ஆண்டவருடைய சாபம் உங்கள் வீட்டை தேடி வரும். அதிலிருந்து வெளியே வரணும். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதே மாதிரி நம்ம லைஃப்பில் ஒன்று புரிஞ்சுக்கணும். சில இடங்கள், சில மனிதர்கள் மூலமாய் வருகிற சாபங்கள் பயங்கர வல்லமையானது. விசேஷமாய் அதிகாரத்தில் இருக்கிறவங்க, ஊழியத்தில் இருக்கிறவங்க, இவங்கக்கிட்ட என்றைக்குமே வந்து சாபத்தை வாங்கிடக்கூடாது. தாய் தகப்பன் சபிக்கிறது எப்படியோ அதே மாதிரி உங்கள் டீச்சரோ அல்லது உங்களுடைய உங்கள் மேலே தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்களோ ஒரு ஊழியக்காரனோ சபிக்கும்போது அது கொடிய சாபமாய் மாறிவிடும்.
எலிசா நாகமானுடைய காரியத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் நாகமான்ற குஷ்டரோகி அவன் சுகமான பின்பு அவன் வந்து என்ன செய்கிறான், காணிக்கை கொடுக்கறதுக்காக வர்றான் இல்லைங்க. வாசிங்க 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மலை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். அப்போ எலிசா பேசின அந்த வார்த்தை, ஏன்னா இந்த எலிசாவுடைய வேலைக்காரன் கேயாசி அவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. உலக பொருட்களின் மேல அவனுக்கு ஆசை வந்துருச்சு. இந்த எலிசா கூட இருந்தா ஒன்னும் வேலைக்கு ஆகாது போல இருக்குதே. இந்த ஆள் சம்பளம் லேட்டா போடுறாரு, இந்த ஆள் வெட்டுக்கிளியும் காட்டு தேனியும் குடிக்கிறாரு, நம்ம நல்ல ஆசீர்வாதமா இருக்கலாம். நாகமான் பெரிய அமௌண்ட்டை கொடுத்துக்கிறாரு, இந்த அமௌண்ட்டை வாங்கி செட்டில் ஆயிடலான்னு சொல்லிட்டு எலிசாவுக்கு தெரியாம லைட்டா ஓடி போய் அந்த நாகமான்ட்ட போய், ஐயா ஒரு நிமிஷம்னு சொல்லி நிறுத்தி, எஜமான் இப்போதான் ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு எங்கள் தீர்க்கதரிசிக்கிட்ட எதுவுமே இல்லை, ஓன்ட்ட இருக்கிறத வாங்கிட்டு வர சொன்னாலும் பொய் சொல்லிட்டு அத்தனையும் வாங்கி கொண்டு போய் வீட்டில் ஒளிச்சு வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து நிற்கிறாரு. உடனே எலிசா கேட்டார், கேயாசி எங்கே இருந்தோ? இங்கே தான் இருக்கிறேன் ஐயா. நீ அந்த நாகமானுடைய ரதத்துக்கு பின்னாடி போகும்போதே என் ஆவி உன்னை பின்தொடர்ந்து வரலையா? எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? ஒரே வேலையில் இருந்துக்கிட்டே வெளியே வேலை எடுத்து பண்ணுறது. அப்போ அந்த வேலையில் இருக்கிறவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா, சபிச்சாங்கன்னா என்ன ஆகும்? நிறைய நடக்குதுங்க. அமெரிக்காவில் இந்தியர்களுடைய பேரே கெட்டு போயிருக்குது. ஏன்னா ஒரு இடத்துல வேலை செய்யும் போது இன்னொரு இடத்துல ப்ராஜெக்ட் எடுத்து இன்னொரு இடத்துல டபுள் வேலை பண்ணுறாங்க. டெக்கீஸ் நிறைய பேரை கெடுத்து வச்சிருக்கிறாங்க உண்மை இல்லாதனால. அது ஒரு பெரிய சாபம். போதும் என்கிற மனது தான் ஆசீர்வதிக்கப்பட்ட மனசு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? அப்போ எலிசா சபிக்கிற அந்த குஷ்டரோகம் உன் மேல வரட்டும்னு சொல்லிட்டார். அந்த நேரத்திலேயே அவனுக்கு அந்த குஷ்டரோகம் வந்துருச்சு. நான் ஒரு நபருக்காக ஜெபிக்கிறதுக்கு பார்க்குறேன். அவருக்கு பயங்கரமான பிசாசு போராட்டம். ஜெபிக்கும் போது அவரும் ஊழியக்காரன்றாரு. ஜெபிச்சுட்டே இருக்கிறேன். கர்த்தர் எனக்கு சொல்றாரு, ஜெபத்தை நிறுத்துனார். நான் நிறுத்திட்டு ஆண்டவரை கேட்டேன், ஏன்? அப்போ ஆண்டவர் சொன்னார், இவர் வந்து ஒரு ஊழியக்காரன்ட்ட இருந்தார். அந்த ஊழியக்காரன்ட்ட இருந்து இவர் வெளியே வந்து அவர் ஆத்துமாக்களை எல்லாம் கலைச்சு சபையை ரெண்டாக்கி இவர் அந்த ஊழியக்காரனை ரொம்ப வேதனைப்படுத்தி அவர் மேலே தகாத பொய்யான வார்த்தைகளை சொல்லி அவர் விரோதமாக பண்ணார். அதனால தான் அன்பார்ந்த பிள்ளைகளே, எங்கள் அப்பா ரட்சிக்கப்பட்டது எப்படி தெரியுமா? எங்கள் பாட்டி ஒரு தடவை ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அப்போ எங்கள் அப்பா அந்த போதகர்கிட்ட போய் எங்கள் பாட்டிக்கு கம்யூனியன் கொடுக்க வர சொல்லி கூப்பிட்டாரு. ஆனால் போதகர் அம்மா அவர் அப்போ தான் ஊழியத்துக்கு போயிட்டு வந்து டயர்டாக இருக்கிறாங்க, இப்போ வர முடியாதுங்க, கொஞ்சம் பொறுத்து வர்றாங்கன்னு சொல்லி சொன்ன உடனே எங்கள் அப்பா கோவம் வந்துருச்சு. போதகர் அம்மாவை திட்டிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டார். அடுத்த நாள் காலையில் பாஸ்டர் ஐயாவும் செக்ஸ்டனும் ஹாஸ்பிட்டலுக்கு தேடி வராங்க. அதுக்குள்ளே எங்கள் பாட்டிக்கு கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு. தேடி வராங்க ரயில்வே ஹாஸ்பிட்டலில். வரும்போது எங்கள் அப்பா பார்த்த உடனே அந்த வார்டில் இருந்து சத்தம், எங்கள் பாட்டி எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால சத்தம் போட்டு ஐயரை பார்த்து உங்கள் அங்கேயே கிழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி வார்த்தைகளை விட்டு சொன்ன உடனே போதகரும் செக்ஸ்டனும் தலை தெறிக்க ஓடி இருக்கிறாங்க. எங்கள் அப்பா போட்ட சத்தத்தில் அந்த ஹாஸ்பிட்டலே அதிர்ந்துருக்கு. இது நடந்து சில நாட்கள் ஆனது. எங்கள் குடும்பத்தில் சூறாவளி வீச ஆரம்பித்தது. திடீரென்று சொல்லி நான் படிக்கிற அந்த கல்லூரியில் ஹாஸ்டல்ல இருந்து என்னை வெளியே எடுத்துட்டாங்க. என் தம்பியுடைய வாழ்க்கையில் புயல் வீசுகிறது, வியாதி வருகிறது, எல்லாம் விரோதமாக வந்துச்சு. என்ன செய்யறதுனே எங்கள் அப்பாவுக்கு தெரியல. அப்போ எங்கள் பெரியப்பா ரிட்டையர் ஆகி அவங்க சகோதரர்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போனார். கன்னியாகுமரி வரைக்கும் போயிட்டு திருப்பி வரும்போது திருவள்ளியில் ஒரு தீர்க்கதரிசியை சந்தித்து அங்கே ஜெபிக்கும்போது அந்த தீர்க்கதரிசி தெளிவாய் சொல்கிறார், நீங்கள் ஒரு வெள்ளை அங்கி போட்ட தேவ ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசுனீங்கல்ல, அந்த சாபம் உங்கள் குடும்பத்தில் போராடி கொண்டிருக்கிறது. மனம் திரும்பி அவரிடத்தில் மன்னிப்பு கேளுங்க, உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். எங்கள் அப்பா அழுதார், அவர் பாவங்களை அறிக்கையிட்டார்.
மனம் திரும்பினார். சென்னைக்கு வந்த உடனே ஒரு புது அந்த அங்கிக்கான அந்த வெள்ளை ட்ரெஸ்ஸை போய் மதர்ஷாவில் வாங்கிட்டு எங்கள் பாஸ்டரை பார்க்க அப்பாயின்மெண்ட் வாங்கி எங்கள் பாஸ்டர்கிட்ட போய் அவர்கிட்ட சொன்னார், ஐயா தெரியாமல் செய்துட்டேன், மன்னிச்சதுங்கன்னு சொல்லி அவர் பேசின உடனே அந்த பாஸ்டர் கண்ணீரோடு எங்கள் அப்பா கையை பிடிச்சி அவரை பிளஸ் பண்ணார். அன்னையிலேருந்து எங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பாஸ்டருடைய மனசை, ஒரு ஊழியக்காரன் மனசை சாப்பிடும்போது இந்த ஊழியக்காரங்க தப்பு செஞ்சுருக்காங்களா, தப்பு செய்யலையா, இதெல்லாம் நமக்கு வேணாம். கர்த்தரே நீதிபரர், அவர் பார்த்துக்கொள்வார். சொல்லுங்க ஆமே. அதே மாதிரி சபிக்கப்பட்ட இடங்கள் இருக்கிறது. சில இடங்கள் மேலே சாபம் இருக்குது. அந்த இடங்களில் நீங்கள் வீடு கட்டக்கூடாது, அந்த இடங்களில் வாங்கக்கூடாது, சில நபர்களோடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதமான இடத்தை தருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? பாலும் தேனும் ஓடுகிற இடத்தை தருவார். சில இடத்து மேல இருக்குதுங்க. யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். யோசுவா 6:26. அக்காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழுப்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினான். எரிகோ மேல ஒரு சாபம் இருந்ததுங்க. அந்த சாபத்தை யோசுவா ப்ரொனவுன்ஸ் பண்றாரு. அவர் சொன்ன அந்த வார்த்தை 500 வருஷம் கழிச்சு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அப்படியே நடந்துச்சு. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வருஷத்தை பாருங்களேன். இந்த எரிகோவை எடுத்து கட்டுனா அவன் மேல சாபம் இறங்கும்னு சொன்னார்ல, அதனால அது அப்படியே நடந்துச்சு பாருங்களேன். 1 ராஜாக்கள் 16:34. அவன் நாட்களிலே பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் எரிகோவை கட்டினான். எரிகோவை கட்டினான். கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு 500 வருஷத்துக்கு அப்புறமா அதை பத்தி சொல்றாங்க பாருங்க. நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லி இருந்த வார்த்தையின்படியே அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது அபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும் வாசல்களை வைக்கிற போது செகும் என்னும் தன் இளைய குமாரனையும் கொடுத்தான். தயவு செய்து தேவையில்லாத இடத்துக்கு போய் உயிர் சேதமோ பொருள் சேதமோ விபத்துக்களோ உங்களுக்கு வரக்கூடாது. நீங்க போகிற இடம் ஆசீர்வாதமா இருக்கணும். அதனாலதான் ஜெபித்து ஒரு இடத்தை சூஸ் பண்ணணும். ஒரு பிசினஸா இருந்தாலும் ஒரு வீடா இருந்தாலும் சில இடங்கள் மேல சாபம் இருக்கிறது. சவுல் ராஜா மரித்த போது தாவீது என்ன பண்ணுகிறார்? அந்த கில்போவா மலைகளை பார்த்து சொல்கிறார் பாருங்க. 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல தாவீது இப்படியாக சொல்றார். 2 சாமுவேல் chapter 1 verse 21. கில்போவா மலைகளே, O mountains of Gilboa, let there be no dew, let there be rain, no rain upon you, nor fields for our காணிக்கைக்கு பலன் தரும் வயல்கள் என்னமா இல்லாமல் போவதாக. அங்கே பராக்கிரமசாலிகளுடைய கேடகம் அவமதிக்கப்பட்டது. Saul and Jonathan died in that place. சவுல் தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்படாதவர் போல அவர் கேடகமும் அவமதிக்கப்பட்டதே. இந்த கில்போவா மலைகள் மேல விளைச்சலை கொண்டு வரதுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் 3000 வருஷத்துக்கு பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த மலைகள் மேல ஒண்ணுமே விளையல. காரணம், அந்த மலை மேல ஒரு சாபம் இருந்தது. அன்பார்ந்த பிள்ளைகளை என்னென்ன புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இந்த சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறதுக்குன்னு சில இடங்களை வைத்திருந்தார். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. உபாகமம் 27ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, இங்க பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்க வீடு ஒரு கெர்சீமா இருக்கணும். பக்கத்து பார்த்து சொல்லுங்க, கெரிசீம். கெரிசீம். கெர்சீம்னா என்னங்க? ஆசீர்வாதம். இன்னொரு மலை, அதுக்கு பேரு ஏபால். சொல்லுங்க, ஏபால். வாசிங்க, இந்த வசனத்தை வாசிங்க. நீங்கள் யோர்தானை கடந்த பின்பு ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படி கெரிசீம் மலையிலே சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், யோசேப்பு, பென்யமீன் என்னும் கோத்திரங்கள் நிற்க வேண்டும். அப்புறம் ஏபால் மலையிலே ரூபன், காத், ஆசேர், செபுலோன், தான், நப்தலி என்னும் கோத்திரங்கள் பாருங்க. 2 மலை. அந்த 2 மலையிலும் 2 கூட்டமா ஆண்டவர் பிரிச்சுட்டார். ஒன்னு ஆசீர்வாதம், இன்னொன்னு சாபம். நீங்க எந்த மலையில இருக்க விரும்புறீங்க? ஆசீர்வாதமான கெர்சீம்ல இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? இன்னைக்கு கர்த்தர் உங்க வீட்டை ஆசீர்வாதமாய் மாற்றுவாரா? உங்க வீட்டின் மேல இருக்க சாப கட்டுகள் உடைக்கப்படுவதா?
இனி ஒரு சாபமும் இராது. Amen. உங்க வீட்டுல இருக்கிற எல்லா முட்களையும் கர்த்தர் எடுத்து போடுகிறார். Amen. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Amen, Lord. வேதத்துல இந்த அசுத்தமான கவனன்ட், அன்ஸ்கிரிப்சுரல் கவனன்ஸ், அந்த மாதிரி காரியங்கள்ல என்னைக்குமே நீங்க மாட்டிக்க கூடாது. எதுலன்னு சொன்னா மேஜரா வந்து பாத்தீங்கன்னா இந்த தாம்பத்திய உறவு, பாலியல் உறவுகளில் தவறான பாலியல் உறவுகள் பெரிய சாபத்தை கொண்டு வந்துடும். லேவியராமத்தின் புஸ்தகம் இன்னைக்கு நிறைய பாருங்க, இன்னைக்கு தேசத்துல சேம் செக்ஸ் மேரேஜ் லீகலைஸ் பண்ணியிருக்கிறான். நம்முடைய தமிழ்நாட்டில் இந்த பிரைட் மந்த்ல தைரியமா ஆணும் பெண்ணும் பெண்ணும் வருகிறார்கள். இது வேதத்தின்படி கரெக்டான்னு பார்த்தீங்கன்னா வேதம் தெளிவா சொல்லுது, இது பாவம், ஆகவே சாபம். லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். லேவியராகமம் 18:22 வாசிங்க. பெண்ணோடே சம்யோகம் பண்ணுகிறது போல ஆணோடே சம்யோகம் பண்ண வேண்டாம், அது அருவருப்பானது. அது அருவருப்பானது. உபாகமம் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. உபாகமம் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுகிறார். பாருங்க, இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா இந்த காரியங்களை செய்யறவங்க 11ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், மந்திரவாதி, சன்னதக்காரன், மாய வித்தைக்காரன், செத்தவர்களை குறி கேட்கிறவன், இந்த இது எல்லாமே வந்து அந்த அந்த கேஸ்ல சேர்ந்து வருது பாருங்க. இந்த அருவருப்புகளை செய்கிறவங்களை கர்த்தர் சும்மா விட மாட்டார். உபாகமம் 28ஆம் அதிகாரம் ஆசீர்வாதமான அதிகாரம் இல்லையா? உபாகமம் 28ல தானே இன்னும் இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்காரு. என்ன சொல்ற, உனக்காக தன்னுடைய நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். ஆசீர்வாதமான வந்துச்சுல்ல, ஜனவரி 1ஆம் தேதி வந்துச்சு, ஃப்ரீடம்லையும் வந்துச்சு. நம்ம எப்போ மீட்டிங் வச்சாலும் வரட்டும், ஆனால் முன்னாடி வரட்டும் பின்னாடி வரட்டும். சொல்லுங்க ஆமேன். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, உங்க வீட்டில் அசுத்தம் இருக்கக்கூடாது, அசுத்த படங்களை பார்க்கக்கூடாது, அசுத்தமான காட்சிகளை பார்க்கக்கூடாது. பிசாசு என்ன பண்றான், முந்தியெல்லாம் அசுத்தமான படங்கள்னு தனியா இருந்துச்சு, இப்போ அசுத்தமான படங்கள் தனியா இல்லை. ஃபேமஸ் ஹீரோ ஹீரோயின் இருக்கிற படத்துல அசுத்தத்தை உள்ள பூத்திடுறான். முத்த காட்சிகள், முதலிரவு காட்சிகள், பாலியல் உணர்வுகளை இன்னைக்கு வாலிபர்களுக்குள்ள தூண்டி விடுறான். இளம் வாலிப பிள்ளைங்க ஸ்கூல்ல காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க கிட்ட அந்த உணர்வுகளை தூண்டி விடுகிறான். அதை செஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்லி அவங்களை தட்டி விடுறான். ஸோ ஃபார்னிகேஷன், திருமணத்துக்கு முன்பாகவே அவர்கள் வேசித்தனம் பண்ணுறான். வேசித்தனம்னா திருமணத்துக்கு முன்பாக அவர்கள் வைக்கிற உறவு. விபச்சாரம்னா திருமணமான பிறகு வைக்கிற உறவு. இந்த அன்ஸ்கிரிப்சுரல் செக்ஸ், உன் மனைவியின் ஸ்தானங்களே உன்னை பூரிப்பாக்கட்டும். அப்போ அதை தாண்டி ஒரு மனுஷனுடைய எண்ணங்கள் வேற பெண்ணை அசுசியா பார்க்கணும்னா ஆண்டவர் சொல்றார், அதுவே சாபம், அதுவே பாவம், அவளோட அவன் பாவம் செய்தாகிவிட்டது என்று கர்த்தர் சொல்கிறார். உபாகமம் 27ஆம் அதிகாரத்தில் எனக்கு வாசிக்க டைம் இல்லை. மிருகத்தோடே புணர்ச்சி செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்லுவாங்களாம், ஆமேன்னு சொல்லுவாங்களாம். அதுல பயங்கரமான, அதுல அடுத்த வசனம் போட்டுக்கிட்டே இருங்க. அது ஒண்ணுன்னா பாருங்க, அவன் தன் தகப்பனுக்காவது தாய்க்காவது குமாரத்தி ஆகிய தன் சகோதரியோட, அது தவறு, அது சாபம். தன் மாமியோட, தன்னுடைய உறவின் முறையில தன் தாய்க்கு சமானமா இருக்கிறவங்களோட செய்கிற அந்த தவறான அந்த காரியங்கள், இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் வந்து பயங்கரமான இந்த அன்ஸ்கிரிப்சுரல் ரிலேஷன்ஷிப்ஸ். இது எல்லாமே பயங்கரமான சாபத்தை கொண்டு வரும். திருமணத்துக்கு முன்போ திருமணத்துக்கு அப்புறமோ இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானா அதை எல்லாத்தையும் இன்னைக்கு கர்த்தர் நம்மை விட்டு கழுவி எடுப்பாரா? எத்தனை பேருக்கு விடுதலை வேணும்? கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல. எல்லாம் அந்த எண்ணங்களையே கர்த்தரை நீங்க மாத்திரணும். ஏன்னா இன்னைக்கு உங்க வீடு ஆசீர்வாதமா மாறப்போகுது. இன்னைக்கு நீங்க கையிட்டு செய்யறதும் ஆசீர்வாதமா மாறப்போகுது. இந்த வருஷம் நீங்க ஆசீர்வாதமா மாறி ஆகணும். இந்த வருடம் உங்க குடும்பத்தில் ஒரு பெரிய விடுதலை வந்தாகணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஆண்டவர் இன்னைக்கு எல்லாத்தையும் மாற்ற விரும்புகிறார். ஆனா இது எல்லாம் இருந்தாலும்
எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்குதுங்க. ஆண்டவர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாறப்போம். யாரெல்லாம் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் ஈசாக்கை பஞ்ச காலத்தில் 100 பஞ்சகாலம், கொஞ்ச காலம் இல்லை, யார் கொஞ்ச காலம் சொன்னது? பஞ்ச காலத்தில் அவர் விதையை 100 மடங்கா பெருக வச்சாரு. அப்படின்னா எவ்வளோ ஆசீர்வாதம். அப்போ உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் அந்த மாதிரி பவுண்டிஃபுல்லா இருக்கணும்ன்றவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசத்தோடு ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, I am a blessing. அந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தினுடைய பகுதிகளை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு நான் கடந்து போக விரும்புகிறேன். இந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தில் இந்த ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் அவர் சொன்ன அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 3ஆம் வசனங்களிலே வாசிக்கும் போது, ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. சரி, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க, I will make you a great nation. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. ஒரு ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்க. இரண்டாவது, உன்னை ஆசீர்வதித்து I will bless you. நம்பர் 2, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். I will make your name great. ஆமென் சொல்லுங்க. அப்புறம் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். you shall be a blessing. சொல்லுங்க ஆமென். பாருங்க, ரெண்டாவது காரியம் I will bless you, நாலாவது காரியம் you shall be a blessing. அவர் சொல்றாரு, அது நடக்குது. நாலாவது ஆசீர்வாதம் you shall be a blessing. அஞ்சாவது, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். இதுதான் உங்க மேல தேவன் வைக்கிற அந்த கவரிங். உங்களை யார் ஆசீர்வதிக்கிறாங்களோ ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அடுத்தது, உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். உன்னை யார் சபிக்கிறாங்களோ அவங்கள நான் என்ன பண்ண போறேன்? என்ன ஒரு ஆசீர்வாதம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏழாவது, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் விசுவாசத்துல யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா இந்த உலகத்துக்கே நீங்க தான் ஆசீர்வாதமா இருக்க போறீங்க. You are the light of the world. You are the salt of this earth. உங்களை கொண்டு தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறா. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. ஒன்று செய்யலாமா? இன்னைக்கு போராடி ஜெபிச்சு வாழ்க்கையில் இருக்கிற அந்த சாபங்கள், விக்கிரக வணக்கத்தினால், பெற்றோர் சபித்ததினால, மேலதிகாரிகள், குடும்ப உறவுகள், இப்போ தேவையில்லாம உங்க வாழ்க்கையில் வந்த குறுக்கீடுகள் எல்லாத்தையும் அறிக்கை பண்ணி கர்த்தர்ட்ட இருந்து விடுதலை வாங்க போறோம். இன்னைக்கு நீங்க ஏபால்ல நிக்க போறதுல கெர்சீமுக்கு மாற போறீங்க. பக்கத்தை பார்த்து என் அட்ரஸை மாத்துறேன், என் அட்ரஸ் மாறுது, என் அட்ரஸ் ஆசீர்வாதம். பழைய இடத்துக்கு போய் தேடாதீங்க, அங்கிருந்து என் கூடாரத்தை நான் மாத்திட்டேன். எத்தனை பேர் கெர்சீமுக்கு வரீங்க? அவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல். எழுமி நிக்கலாமா? அல்ல வாயை திறந்து ஷபல தரமணி அந்தரதலா ரிமன தலபா சென்டரே. கம் ஆன், ஓபன் யுவர் மவுத், ஓபன் யுவர் மவுத். எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே. கேட்க போறோம். ஷதல தரமணி லியல தரம சந்தரம. ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்கலாமா? 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே குற்றக்குறைகளை மன்னியும். தெரிந்து தெரியாம செய்த எல்லா பாவங்கள், எல்லா விக்கிரக வணக்கங்கள், ஆண்டவரே எல்லா விபச்சாரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு கழுவி பரிசுத்தப்படுத்து. என் வீட்டை கழுவுங்க, என் சரீரத்தை கழுவுங்க, என் பிள்ளைகளை கழுவுங்க, என் குடும்பத்தை கழுவுங்க. ஆண்டவரே எங்க வீடை பரிசுத்தப்படுத்துங்க. இன்னையிலிருந்து ஒரு பரிசுத்தம் எங்களுக்குள்ள வரட்டும். நீர் வந்து எங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே எங்களுக்கு வேற எந்த விதத்திலையும் ஆதாயம் தேவையில்லை, எங்களுக்கு நீங்க தான் தேவை, எங்களுக்கு நீங்க தான் வேணும். உங்க ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட வேதனை வராது. என் வாழ்க்கை மாறுகிறது. எனக்கு இப்பொழுது ஒரு விடுதலை வருகிறது. என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆண்டவரே என் பாவத்தினால என் குடும்பத்தை சாபத்துக்குள்ள அடிச்சிடாதீங்க. என் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும்பா. இன்னையோட சாபத்தை நான் அறிக்கை இடுகிறேன். அறிக்கை இட்டா விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் சொன்னீங்களே. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். உடைய இரக்கத்தை கேட்கிறேன்ப்பா. என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், என் பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கணும். எனக்கு இரக்கம் பாராட்டுங்க, எனக்கு இரக்கம் பாராட்டுங்க. எனக்கு விடுதலை வேணும். கதறி கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. இந்த சரீரத்தில் அந்த வியாதி வராது, அந்த உதிர போக்கு வராது. சிலருடைய உள்ள சரீரத்தில் இருக்கிற ஸ்கின் ரேஷ், அந்த எரிபந்தம் போல இருக்கிற ஸ்கின் ரேஷ் கர்த்தரை சுகமாக்குகிறார். இயேசுவின் நாமத்தினாலே அக்கில்ல தொடையில இருக்கிற
எல்லா இன்ஃபெக்ஷன் வெளியேறுவதா, பைல்ஸ் ப்ராப்ளம் குணமாவதா. தேவனுடைய கரம் இப்பொழுது வெளிப்படுகிறது. நான் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், பைல்ஸ் ப்ராப்ளம் வெளியே சுகமாகிறது. உன் பிள்ளைகளுக்கு நான் புதிய ஜீவனை தருகிறேன். உன் பிள்ளைகளுக்கு அலர்ஜியை நான் சுகமாக்குறேன். உன் பிள்ளைகளுக்கு அலர்ஜிகள் சுகமாகிறது. பாதி வயதுல உன் பிள்ளைகள் மரிப்பதில்லை. பூர்ண ஆயுசை தருவேன். நீ உன் குடும்பம் பூர்ண ஆயுசுள்ளவர்களா இருப்பீங்க. இயேசுவின் நாமத்தில் எல்லா வாயை திறந்து கேளுங்க. இப்பொழுது ஒரு விடுதலை வருகிறது, சமாதானம் வருகிறது, இயேசுவின் நாமத்தில் வருகிறது. ஆமென். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.